அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் ஏசாயா 1000 வருட அரசாட்சியினுடைய அந்த சூழ்நிலைகளை பற்றியும் புதிய வானங்களும் பூமியும் உண்டாகிற காரியங்களை குறித்து இரண்டையும் இணைத்து பேசுகிறதை பார்க்க முடியும். இந்த நாட்களிலே வாழ்கிற நாம் ஆண்டவருடைய இரகசிய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். சபையாகிய மணவாட்டி அந்த எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திப்போம் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இந்த பூமியில் 3.5 வருடங்கள் உபத்திரவ காலமும் 3.5 வருடங்கள் மகா உபத்திரவ காலங்களும் நடக்கும். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி இந்த பூமியில் இருக்கும். மிருகத்தினுடைய அந்த சுரூபத்தை தங்களுடைய நெற்றிகளிலாவது தங்களுடைய வலது கைகளிலாவது அதை பொருத்தி கொண்டவங்க மாத்திரம்தான் விற்கவும் கொல்லவும் முடியும் என்கிற காரியங்களை குறித்தெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த 7 வருட முடிவிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையில் வெளிப்பட்டு அர்மகதான் யுத்தத்தின் மூலமாக சாத்தான அவரை ஒரு தூதனை கொண்டு பாதாளத்தில் தள்ளி மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியையும் நரகத்தில் தள்ளிவிட்டு இந்த பூமியில் அவர் 1000 வருட அரசாட்சியை அவர் தொடங்குவார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த 1000 வருட அரசாட்சியின் போது குழந்தைகள் பிறக்கும். அங்கே ஆயுசு கூடுமே ஒழிய ஆனால் மரணம் இல்லாமல் இருப்பதில்லை. அதை இங்கே 20ஆம் வசனத்திலிருந்து ஏசாயா சொல்லுகிறார். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவன் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவன் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்களின் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அங்கே நீதி நியாயமுள்ள ஆட்சி ஆண்டவர் எருசலேமை மையமாக கொண்டு இந்த முழு உலகத்தையும் அவர் ஆட்சி செய்வார். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே 1000 வருட அரசாட்சியை குறித்து பேசுகிறார். அங்கே மரணம் உண்டு. ஆனால் சிருஷ்டிகராகிய ஆண்டவர் உண்டாக்கின சிருஷ்டியாகிய சிங்கத்தை மாட்டை போல வைக்கோலை தின்ன பண்ணுகிறதற்கு, ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு கூட படுத்து கொள்கிறதற்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். மக்கள் செழிப்பாக வாழ்வார்கள். அவங்க விளைச்சலை அவங்க சாப்பிடுவாங்க என்கிற காரியத்தை குறித்து இங்கே 1000 வருட அரசாட்சியை ஏசாயா எழுதுகிறார். ஆனால் 17ஆம் வசனத்தில் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதும் இல்லை என்று சொல்லி புதிய வானம் புதிய பூமியை குறித்து இங்கே ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியானது இந்த வேதத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முதலாக உண்டாக்கப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார். அந்த பூமியானது அவை சிருஷ்டிக்கப்பட்ட பின்பாக ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அது ஒரு சபிக்கப்பட்ட பூமியாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பின்பகுதியில் ஜலப்பிரளயத்துக்கு முன்பாக பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பா என்று சொல்லி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பூமியாக அது மாற்றப்பட்டதை பார்க்கிறோம். பூமியில் அநேக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டதை நம்ம ஆங்காங்கே வேதத்திலே கற்றுக்கொள்ள முடியும். அதே போல ஜலப்பிரளயத்துக்கு பின்பாக
ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாகி எல்லா காரியங்களும் அழிக்கப்பட்ட பின்பு 9ஆம் அதிகாரத்தில் 1-17 வரையிலும் ஆண்டவர் அந்த பூமியினுடைய நிலைகள் முழுவதும் கழுவப்பட்ட பின்பு நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி அங்கே நோவாவோடும் அவனுடைய சந்ததியோடும் கூட ஆண்டவர் பேசி என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்குது. ஏனுமென்னா தண்ணீரினால இந்த பூமி முழுவதையும் நான் அழிக்க மாட்டேன், அப்படி ஜலப்பிரவாலயம் பெருகும் பொழுது நான் வானத்தில் என் வில்லை பார்க்கும் பொழுது இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்று சொல்லி அங்கே திரும்பவும் இந்த பூமியிலே மக்களை வாழும்படியாக அவர் அனுமதித்த அந்த பூமியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் அங்கே பவுலும் சொல்லுகிறார், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது, ஏன்னா அது மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து அது பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தற்காலத்தில் நம்ம வாழ்கிற இந்த பூமியினுடைய நிலைமையை அந்த ஜல பிரளயத்துக்கு பின்பாக உண்டாக்கப்பட்ட பூமியில் நாம் மாற்றப்பட்ட பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உபத்திரவ காலத்தில் இந்த பூமியினுடைய நிலை என்னவா இருக்குன்னு ஏசாயா 24 அதிகாரத்தில் அவர் தெளிவாக சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில், இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார் என்று சொல்லுகிறார். அந்த குடிகள் எல்லாம் சிதறடிக்கப்படும் பொழுது 3ஆம் வசனத்தில் தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. 4ஆம் வசனத்தில் தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். ஏன்னா முழுவதும் சாத்ருவினுடைய ஆட்சி, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, கள்ள தீர்க்கதரிசியினுடைய ஆட்சி. அப்படிப்பட்ட நாட்களில் அந்த 7 வருட உபத்திரவ காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில் நடக்கிற ஆட்சியில் பூமியானது சத்துவமற்று உலர்ந்து போகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்தில், வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து அது எழுந்திராதபடி போடப்படுது, அதனுடைய பாதகம் அதன் மேல் பாரமாக இருக்கிறபடினால அது விழுந்து போகும், இனி எழுந்திராது என்று சொல்லி அங்கே அதை குறித்து சொல்லுகிறார் ஏசாயா 24ஆம் அதிகாரத்தில். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரையிலும் இவைகள் ஆங்காங்கே முழுமையாக அந்த உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதற்கு பின்பாக அர்மகதான் யுத்தத்திற்கு பின்பாக ஆண்டவர் 1000 வருட ஆட்சியை அவர் நிறுவும் பொழுது ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். 7ஆம் வசனம், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும், அதாவது கனல் கக்குகிற மணற்பரப்பாக பாலைவனம் போல இருந்த இந்த பூமியானது அது தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். வலுச்சற்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லு கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் என்று சொல்லி அந்த 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்தும் ஏசாயாவே 35ஆவது அதிகாரத்தில் எழுதிட்டு இப்போ முதல் முறையாக ஏசாயா புதிய வான பூமியினுடைய தீர்க்க தரிசனங்களை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதான் 17ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக பேசுகிறார். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக யோவான், அவன் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருக்கிற யோவான் வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரங்களில் முழுமையாக இவைகளை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. அதாவது 1000 வருட அரசாட்சியில் அது மரணங்கள் இருக்கும், ஆனால் அங்கே அற்ப ஆயுசுள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்கள் வாழ மாட்டார்கள், ஆனால் மரணங்கள் இருக்கும், குழந்தைகள் பிறக்கும், அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவில் அங்கே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பை ஏற்படுத்தி ஆண்டவர் அங்கே
வலு சர்ப்பத்தையும் அங்கே அவனோடு கூட சேர்ந்தவர்களையும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் காணப்படுகிறவர்கள் எல்லாரையும் அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடலிலே தள்ளும் பொழுது 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவனும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். அப்போ மரணத்தையும் சேர்த்து தள்ளியாச்சு, பாதாளத்தையும் தள்ளியாச்சு, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்களையும் தள்ளியாச்சு. இப்போ வெறும் பரிசுத்தவான்கள் மாத்திரம் இருக்கிற அவர்களுக்காக அவர்களை அந்த நாட்களிலே 1000 வருட அரசாட்சியிலே ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களும் 1000 வருட அரசாட்சியிலே புறஜாதிகள் என்கிற பெயரிலும் தான் வாழ்வார்கள். அந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் மறுரூபம் ஆக்கப்பட்டு, அதைத்தான் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அங்கே அழகாக ஏசாயா எழுதுகிறார். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களில் இருக்கிற ஜனங்கள் மறுரூபமாக்கப்பட்டு புறஜாதிகளில் ரட்சிக்கப்பட்டவர்களும் இஸ்ரவேலிலே ரட்சிக்கப்பட்டவர்களும் அந்த புதிய வானத்தில் புதிய பூமியில் அவர்கள் அங்கே குடியமர்த்தப்படுவார்கள் என்கிறதை நம்ம ஏசாயாவிலிருந்தும் யோவானிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படும் பொழுது சமுத்திரம் இல்லாமற் போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் அங்கே சமுத்திரம் கடல் இருப்பதில்லை. அதுக்கப்புறமும் தொடர்ந்து வெளிப்படுத்தல் 21:2 சொல்கிறார், நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புதிய எருசலேமில் அங்கே யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அங்கே சபையாகிய மணவாட்டியாக நம்ம ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தோன்னு சொன்னால் அந்த ரகசிய வருகையில் பங்கு பெற்று இருக்கக்கூடிய நம்ம அதில் ஆட்சியில் நம்ம இருப்போம், அதற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்போது பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன்தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பிற்று. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இவைகளெல்லாம் சொல்லி அப்படியே பேசிக்கொண்டு வரும்பொழுது பயப்படுகிறவங்க, அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவருமே 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் அவங்க பங்கு பெற்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட நாட்களில் இந்த இறங்கி வருகிற புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து ஜோடிக்கப்பட்டதாக இறங்கி வருகிற புதிய எருசலேமை பார்க்கிறோமே. இந்த புதிய எருசலேமை குறித்து அநேக வெளிப்பாடுகள் சொல்லப்படுகின்றன. இந்த புதிய எருசலேமிலே ஆண்டவர் இந்த பூமியிலே வாழும்பொழுதே நான் போவேன், நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை என்னோடு கூட நான் வைத்து கொள்ளுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரோ அந்த காரியங்கள் நம்முடைய சபையாகிய மணவாட்டியின் மத்தியிலும் முந்தின பரிசுத்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் அவைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். யோவான் 14:3 சொல்றார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இது புதிய வானம் புதிய பூமியில் அல்ல, புதிய எருசலேமிலே ஆண்டவர் வாழ்வளிக்கிறார். யோவான் 17:24 நான் எங்கே இருக்கிறோனே அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று இயேசு ஜெபிக்கிறார். 1 தெசலோனிக்கர் 4:17 பவுல் சொல்கிறார், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். 1 யோவான் 3:2 இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்பணும்னு சொல்லி வெளிப்படலை, ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக இருப்போம், அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்படியாக இந்த புதிய எருசலேமுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நம்மை குறித்து
வேதம் அழகா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுது. அந்த 10ஆம் வசனத்திலிருந்து, பெரியதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், அது பரலோகத்தில் இருக்குது. அந்த பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தனை கல்லை போலவும் பளிங்கு ஒளி உள்ள வச்சிரக கல்லை போலவும் இருந்தது என்று சொல்லி, அதில் தான் எல்லாமே 12 12 12 என்று சொல்லி 12 ஆண்டவருடைய அந்த காரியமானது என்னானது 3 என்று பரிபூரணத்தை சொல்லுகிறார்கள். மனிதருக்கு 4 என்று சொல்லுகிறார்கள். அந்த 12 என்பது மிகவும் ஒரு பரிபூரணம் என்று சொல்லி அங்கே ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி எல்லாமே 12 12 என்று சொல்லப்பட்ட அந்த நகரமானது அது சதுரமாய் இருந்தது என்று சொல்லி எல்லாம் அங்கே புதிய எருசலேமை குறித்து சொல்லப்படுகிறது. புதிய எருசலேமை குறித்து வெளிப்படுத்தல் 21:2 பார்க்கிறோம். அதனை மேலான எருசலேம் என்று கலாத்தியர் 4:26 பார்க்கிறோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் என்று எபிரேயர் 10:11 பார்க்கிறோம். பரம எருசலேம் என்று எபிரேயர் 12:22 பார்க்கிறோம். கிறிஸ்து ஆயத்தம் பண்ண போகிற ஸ்தலம் என்று யோவான் 14:23 பார்க்கிறோம். பரிசுத்த நகரம் என்று வெளிப்படுத்துதல் 21:10 பார்க்கிறோம். இந்த காரியங்கள் வானத்திலிருந்து புதிய எருசலேமானது இறங்கி வந்து அது இந்த பூமியில அது இறங்கி வருகிறதோ அல்லது ஒரு தொங்கு தோட்டத்தை போல அது நிறுத்தி வைக்கப்படுமோ என்று அது தெரியவில்லை. ஆனால் அந்த புதிய எருசலேமில் அங்கே ஆண்டவர் அங்கே சூரியனும் சந்திரனும் இல்லாத ஒரு காரியத்தை அவர் அங்கே வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் 11ஆம் வசனத்தில் அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியில் உள்ள வச்சிரக்கல்லை போலவும் அது இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த நகரத்தில் 23வது வசனத்தில் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள், அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதே இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது புதிய எருசலேமை குறித்து சொல்லப்படுகிறது. புதிய வானம் புதிய பூமியிலே 1000 வருட அரசாட்சியில் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களும் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளும் மறுரூபமாக்கப்பட்டு அதிலே அவர்கள் வாழுவார்கள். அங்கே சமுத்திரம் கிடையாது. தேவனுடைய வாசஸ்தலம் பரலோகத்திலிருந்து அது அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியைப் போல புதிய எருசலேமானது இந்த பூமியில் இறங்கி வரும். அதிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாகிய மணவாட்டியும் அங்கே வாழுவார்கள் என்கிற காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். இந்த புதிய வானம் புதிய பூமியினுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு வேதத்திலிருந்து பார்த்தோன்னு சொன்னால், வெளிப்படுத்தல் 20:14 சொல்லப்பட்டபடி புதிய அந்த பூமியில் சாத்தான் இருக்க மாட்டான். அதனால் அவன் நரகத்தில் போடப்பட்டபடியினால அங்கே தொந்தரவு இருக்காது. புதிய எருசலேமுக்கு சூரிய சந்திரன் இருக்காது. புதிய எருசலேமுக்கு சூரிய சந்திரன் இருக்காது. புதிய எருசலேம் புதிய பூமிக்கு ஒளி கொடுக்கும். ஏன்னா வெளிப்படுத்தல் 21:11 வெளிப்படுத்தல் 21, 23, 24 படி பார்க்கும் பொழுது இந்த புதிய எருசலேமிலிருந்து வெளிச்சமானது இந்த புதிய பூமிக்கு உண்டாக்கப்படும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏதேனை விட உன்னதமான அனுபவமாக இருக்கும். சாப முட்கள் அந்த புதிய பூமியில் இருக்காது, நோய் இருக்காது, மரணம் இருக்காது. அந்த புதிய பூமியில் வாழும் மக்கள் அங்கே அதற்கு முன்பே கடைசி சத்துருவாகிய அந்த மரணமானது பரிகரிக்கப்படும். கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லுகிறோமே, 1 கொரிந்தியர் 15:26 அதன்படி அங்கே அவைகள் எல்லாமே அங்கே நரகத்தில் தள்ளப்பட்டு விடும். 1000 ஆண்டு இறுதியில் ரட்சிக்கப்பட்ட பிற மதத்தர்கள் இஸ்ரவேலர்கள் மறுரூப அனுபவத்துடன் இந்த பூமியில் அவர்கள் வாழுவார்கள். கிறிஸ்து அவருடைய சபையாகிய மணவாட்டி பிதாவானவர் எல்லா அந்த காரியங்கள் எல்லாரும் அந்த ஆட்சியில் பங்கு பெறுவார்கள். கிறிஸ்துவும் அவருடைய சபையாகிய மணவாட்டியும் தங்கள் ஆளுகையை அந்த புதிய வானம் புதிய பூமியிலே செலுத்துவார்கள். பிதாவானவர் தம்முடைய எல்லா ஆளுகையும் தன்னுடைய கரங்களுக்கு கீழாக அவர் கொண்டு வருவார்.
ஆவியானவர் அனைத்து மக்களிலும் தமது பிரசன்னத்தை நிறைத்திருப்பார். யோவேல் 2:28 சொன்னபடி இப்படியாக 1000 வருட அரசாட்சியையும் அதற்கு பின்பாக அந்த கோகு மாகேகு யுத்தத்திற்கு பின்பாக நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பின்பாக இந்த புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும் என்று சொல்லி இந்த ஏசாயா தன்னுடைய 66 புத்தகங்களிலே முழு வேதத்திலேயும் காணப்படுகிற அத்தனை கருத்துக்களையும் தீர்க்க தரிசனங்களாக பார்த்து அவர் எழுதியிருக்கிறபடினாலே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் ஒரு குட்டி வேதாகமம் என்றே அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவைகளையெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறதற்கு காரணம் என்ன? நிறைய காரியம் தெரிஞ்சுக்கிட்டோமோ என்பதற்காக அல்ல. நம்ம இந்த காரியங்களை கேட்கும் பொழுது, என வேதத்தில் வெளிப்படுத்தல் 22:11 சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுது. பாக்கியவான் என்றார். இதை கை கொண்டு அவருக்கு பிரியமுள்ளவர்களாக, நீதி செய்கிற நம்ம இன்னும் நீதி செய்கிறவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் நம்ம பரிசுத்தமாகிறவர்களாக, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று சொல்லுகிறாரே, அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே.